ரொம்ப அழகா இருக்கு. நான் இப்ப ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன். உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது தேவைப்பட்டா வெளியே என்னோட ஒய்ஃபும் அம்மாவும் இருக்காங்க, அவங்க கிட்ட நீங்க கேட்டுக்கங்க. இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு எங்களை யார் கொல்றதுக்கு முயற்சி பண்றாங்கன்னு தெரிஞ்சதா? இல்ல, ஆனா அவங்க பவர்ஃபுல்லான ஆளுங்களா இருக்காங்க. அதனாலதான் போலீஸ் டியூட்டி பார்க்க விடாம தடுத்தாங்க. சரி, இங்க நாங்க எவ்வளவு நாள் இருக்கணும்? இன்னைக்கு ஒரு நாள். ஓகே, நான் கிளம்புறேன். ஓகே, சோ ஸ்வீட். ஹலோ ஹலோ அபி. சொல்லு. பிரக்யாக்கா பக்கத்துல இருக்காங்க. அவ என் கூட இல்லாம யார் கூட இருப்பா சொல்லு. ஏய், சும்மா கிண்டல் பண்ணதப்பா. போன் லவுட் ஸ்பீக்கர்ல போட்டிருக்கேன். என் கூட சரிதா பாட்டியும் பல்ஜித் பாட்டியும் இருக்காங்க. உங்க ரெண்டு பேரையும் நினைச்சு அவங்க ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. நீங்க சேஃபா இருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியணுமா? அபிச்சலம். ஹே டார்லிங், எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். நீ எப்படி இருக்க? பிரக்யா இருக்காளா? பக்கத்துல இருக்காளா? நான் நல்லா இருக்கேன். ஏய், நானும் நல்லா இருக்கேன்னு சொல்லு. என்ன நீங்க நல்லா இருக்கிறதுனால தான் நான் நல்லா இருக்கேன். ஆனா இவங்களுக்கு இந்த ஈக்குவேஷன்லாம் புரியாதுல்ல, சொல்லிதான் ஆகணும். அவங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு தான் தெரியாது. பாத்தீங்களா, ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. அப்பனா எல்லாமே சரிதான். ஏன் சண்டை போடுறேன்? கிஸ் பண்ண போறேன். நீங்க அமைதியா இருங்க. என்ன கொஞ்சம் பேச விடுங்க. என்னாச்சு? நீங்க ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கீங்க? அட ஒண்ணு இல்லக்கா, ரெண்டு பேருக்கும் அபசகுண ஃபீவர் வந்திருக்காதான். அபசகுண ஃபீவர்? ஆமாக்கா, அந்த குங்கும தட்டு கீழே விழுந்துருச்சாதான். உடனே அது அபசகுணம் நினைச்சு நீங்க ஏதோ பெரிய ஆபத்துல இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க இங்க என்ஜாய் பண்றோம், ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இன்ஃபேக்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதாவது ரொமான்டிக்கான விஷயங்கள பேசிக்கிட்டு இருந்தோம். ப்ளீஸ், நாங்க என்ன பேசணும் தயவு செஞ்சு கேட்றாத. அது ஏன்னா ஐம் சாரி, என்னால சொல்ல முடியாது. எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. நீ சரியான வாளு. நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்கன்னா அப்புறம் ஏன் வீட்டுக்கு வரல? ஆஹா, ஏன் வீட்டுக்கு வர மாட்டோமா? அது ஏன்னா நாங்க வீட்டுக்கு வந்தோம்னா நீங்க பிரக்யாவை கூட்டி உட்கார வச்சு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பீங்க. ஆனா நான் பிரக்யா கூட பிஸியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன், கூட ரொமான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். உங்களை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால பிரக்யா ஹோட்டல்ல ரூம் எடுத்து ரொமான்ஸ் பண்ணலாம்னு சொன்னா, அப்புறம் வீட்டுக்கு போலாம்னு சொன்னா. என்ன உன் ஐடியா தானே? சூப்பர் ஐடியா இது. வேற ஏதாவது தெரியணுமா? ஏய், ரவுடியா இருக்கே, கொஞ்சமாவது வெக்கப்படுறா. எதுக்கு வெக்க பண்ணோம்? கல்யாணம் ஆயிடுச்சு, எனக்கு லைசன்ஸ் கிடைச்சிருச்சு. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, காலையில வந்துருவோம். பாத்தீங்களா? லவ் யூ. ஐம் சாரி. உங்க போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்? எதுக்காகனா அதை வச்சு அவங்க உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க. போன் ஆன்ல இருந்துச்சுன்னா உங்களை ட்ரேஸ் பண்ணுவாங்க. அதை வச்சு உங்களை ட்ரேஸ் பண்ண கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா என் ஃபேமிலிக்கும் பிரச்சனை வரும். போலீஸ்காரங்க என்னெல்லாம் யோசிக்கிறீங்க? நான் இதெல்லாம் யோசிக்கிறது இல்ல. ஆனா நாங்க யோசிக்கணுமே. பட் ப்ளீஸ் உங்க போனை ஆன் பண்ணாதீங்க, சரியா? நான் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வரேன். ஓகே, தேங்க் யூ. அப்புறம் இங்க பாருங்க, நீங்க பயப்படாதீங்க, இங்க சேஃபா தான் இருக்கீங்க. சப்போஸ் உங்களுக்கு போர் அடிச்சா கொஞ்ச நேரத்துல பாட்டு கச்சேரி ஆரம்பிச்சிடும், அங்க போங்க. ஏ வாவ், ஓகே, தேங்க் யூ. எதுக்கு அடிச்ச? இதெல்லாம் என்ன? கொஞ்சம் கூட வெக்கப்படவே மாட்டீங்களா? நான் ஏன் வெக்கப்படணும்? நான் என் பொண்டாட்டி கூட தானே இருக்கேன். வெளியால இருந்தா வெக்கப்படணும். அப்புறம் ஆனா அங்க சவிதா இருந்தாங்கல்ல, அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க கரெக்டா யோசிப்பாங்க. என்ன யோசிப்பாங்கன்னா, நீ நினைக்கிற அளவுக்கு அவங்க ஒன்னும் அப்பாவி கிடையாது. இப்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் ரொம்ப நிம்மதியா இருக்கு. நன்றி. என்ன செய்யறே, எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. இங்க பாருங்க பார்ட்னர், நமக்கு தசை மகா தசை புத்தி இத பத்தி எல்லாம் நமக்கு என்ன தெரியும் சொல்லுங்க. இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காதாங்கறத டைரக்டாவே கேட்டுருவோம். இங்க பாருங்க, பிரக்யாவோட ஜாதகம் சரியானது தானே? சரிதான். பிரக்யா பிறந்த ஊரு, தேதி, கிழமை எல்லாமே கரெக்டா இருக்கு. பிரக்யாவை கேட்டுதான் இந்த புது ஜாதகமே எழுதுனது. அது இல்லாம பழசு காணாம போயிடுச்சு. நீங்க அமைதியாவே இருக்கீங்க. நீங்க எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. வீட்டுல கண்டிப்பா யாகம் நடத்தி ஆகணும். இருக்கட்டும், இப்ப நீங்களே சொல்லுங்க, நாங்க என்ன பண்ணணும்? இதை என்னால தனியா பண்ண முடியாது. நிறைய ஐயருங்களை கூப்பிடணும். அடக்கடவுளே, ஏன் திடீர்னு இந்த மாதிரி இடி இடிக்குது? ஏதோ தப்பா நடக்க போகுதுன்னு காலையில இருந்து எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. அது என்னன்னா, பிரக்யாவோட ஜாதகத்துல நட்சத்திர அமைப்புகள் சரியா இல்ல. அதையெல்லாம் சாந்திப்படுத்துறதுக்காக யாகம் பண்ணிதான் ஆகணும். கிரக நட்சத்திரங்களை சாந்தி படுத்தி ஆகணுமா? தெளிவாதான் என்னன்னு சொல்லுங்களேன். அடுத்த 12 மணி நேரம் பிரக்யாவுக்கு ரொம்ப ஆபத்தான நேரம். இதனால அவங்க உயிர் கூட போலாம். நான் உன்னோட புருஷன், சோ உன்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்னு அவசியம் இல்லை.
என்னால நம்பவே முடியல. யார? என்னோட தலையெழுத்ததா. ஏ ஏன்னா இந்த உலகத்துல ரொம்ப அழகான பொண்ணு எனக்கு மனைவியா அமைஞ்சிருக்கா. இந்த மாதிரி அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டசாலிங்களுக்கு கூட கிடைக்காது. நானும் அதிர்ஷ்டத்துல ஒன்றும் குறைச்சவா இல்லை. ஏன்னா நீங்க எனக்கு கிடைச்சிட்டீங்க. ஆக்சுவலி நம்மளோட அதிர்ஷ்டம் உண்மையிலே ஸ்பெஷல் ஆனது. ஏன்னா வாழ்க்கை எவ்வளோ இருட்டா போனாலும் உடனேவே வெளிச்சம் வந்துடுது. யாரு? சீட்டு? நான் என்ன பண்ண? சீட் பண்ணிட்டு இப்ப போய் வேற சொல்ற? நீங்க கோவப்படுறீங்க? கண்டிப்பா கோவப்படுவேன்ல. நான் கிஸ் பண்ண நினைச்சா நீ என்னடானா? நான் என்ன? நீ வந்து நான் என்ன பண்ண? நீ நீ என்ன பண்ணன்னு உனக்கே தெரியும்ல. அததான் நான் கேக்குறேன், என்ன பண்ணன்னு சொல்லுங்க. நீ வந்து சரி விடு, உன்கிட்ட பேச எனக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. நிஜமா கோச்சுக்கிட்டீங்க? ஆமா நிஜமா நான் கோச்சுக்கிட்டேன் தான். எதுக்காக? அது கிஸ் பாதியிலே நின்றுச்சுல, அதை நினைச்சு வருத்தமா இருக்கு. அப்ப மேட்டர் ரொம்ப சீரியஸ். ஆமாமா ரொம்பவே சீரியஸ் தான். கண்டிப்பா ஏதாவது பண்ணி ஆகணும். உங்களை நான் எப்படி சமாதானப்படுத்துறது? இங்க பாரு, என்கிட்ட அதுக்கு வழிலாம் இருக்கு. என்ன? அது நம்ம லவ் ஸ்டோரி பாதியிலே நின்றுச்சு இல்லையா, அதை முடிச்சிடலாமே. நம்ம கல்யாணம் பாதியிலேயே இருந்தது, அதனால சடங்கெல்லாம் பண்ணி அதை நல்லபடியா முழுசா முடிச்சிட்டோம். இப்ப கிஸ் அப்படி பாதியில நிக்குது, அதனால நம்ம 2 பேரும் கிஸ் பண்ணி அந்த கிஸ்ஸ முழுமையடைய செஞ்சிருவோம். இந்தா உன்னோட புது துணிமணி. தேங்க்யூ. அப்புறம் நீ என் கூட வா. அவளை ட்ரெஸ் மாத்த விட மாட்டியா? தாராளமா மாத்திட்டோம், நான் ஒன்னும் தடுக்கலையே. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுப்பா. அது சரி, ஆன்ட்டிக்கும் புரிஞ்சிச்சு, ஆனா உனக்கு மட்டும் தான் புரியவே இல்ல. இப்ப நீ என் கூட வா வா. ஆனா ஏன்? உனக்கு வெக்கமா இல்லையா? நான் எதுக்கு வெக்கப்படணும்? என் பொண்டாட்டிவ நான் இருக்கும்போது தான் மாத்துவா. அதாவது நாங்க 2 பேரும் இந்த பக்கம் திரும்பி ட்ரெஸ் பண்ணுவோம், அதனால ஒருத்தர் மாத்திக்கிறது தெரியாது. இல்ல நீ முதல்ல இடத்த காலி பண்ணு வா. புருஷன் முன்னாடி இருந்தானா புருஷன் மேலதான் கவனம் இருக்கும். ஒழுங்கா ரெடி ஆக முடியாது. நீ சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வா, உனக்காக நான் காத்துக்கிட்டு இருப்பேன். வா. எனக்கு உன் கூட பேச விருப்பம் இல்ல. இது உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். வெரி குட். நான் ஏன் பேச மாட்டேன்னு உனக்கு தெரியுமா? யாரு? இங்க பாரு, நான் உன் கூட பேச ஆசைப்பட்டேன்னா நான் உனக்கு என்ன பண்ணணும் அதே நீ இப்ப இங்க பண்ணணும். The ball is in your court. நீ என்ன கிஸ் பண்ண மாட்டியா? நீ என்ன டச் பண்ண மாட்டியா? அப்ப நீ என்கிட்ட பேசாத. இனிமே நீ எப்ப என்ன கிஸ் பண்ணுவியா அதுக்கப்புறமா தான் நான் பேசுவேன், ஓகேவா? பார்ட்டி என்ஜாய் பண்ணுவோம். பார்ட்டி என்ஜாய் பண்ண போறீங்களா? வாட்ச் மீ. இங்க பாருங்க. ஹாய். பிரக்யா, பிரக்யா, ஹாய். நீ பார்க்க எவ்வளவு அழகா இருக்க. தேங்க்யூ. வேற ஏதாவது வேணுமா? குங்குமம். ஒரு நிமிஷம், இப்ப வந்துடுறேன். சாரி. ஒன்னும் பிரச்சனை நீங்க இல்ல. வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க உண்மையிலேயே ரொம்ப அருமையான ஃபேமிலி, ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. நீங்க ஏன் ஏரியாவுக்கு வாங்க, அதாவது மெஹரா மேன்ஷனுக்கு. உங்க மெஹரா மேன்ஷன் ரொம்ப அழகா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை விட இல்ல. வாவ்.
உங்க 2 பேரோட அழகே உங்களோட சிம்பிளிசிட்டி தான். ஹாய். பாய். இவர் உண்மையிலே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காரு. ஆமாமா, ரொம்ப ஹேண்ட்ஸமா ஆமாமா. இருக்காரு. என் புருஷன். அப்படியா? ஏதாவது சொல்லுமா? சொல்லு. சொல்லுன்னா சொல்லு. ஒண்ணே ஒண்ணு கொடுக்கணும். குங்குமம். ஒவ்வொரு பொண்ணுக்கும் இந்த குங்குமம் ரொம்பவே முக்கியமானது. ஒரு பொண்ணுக்கு அவ புருஷன் இந்த குங்குமத்தை நெத்தியில வச்சு விட்டான்னு வைங்க, அப்புறம் இந்த குங்குமம் அவளுக்கான அடையாளமா மாறிடும். இது வரைக்கும் 20 வருஷமா உங்க பேரு சொல்லி நானே இந்த குங்குமத்தை வச்சுக்கிட்டேன். ஆனா இனிமே அப்படி இல்ல. இனிமே வாழ்க்கை ஃபுல்லா நீங்க தினமும் உங்க கையால எனக்கு குங்குமம் வச்சு விடணும். சரி, எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. ஹே, என்ன இதுக்கு எதுக்குமா வாக்கெல்லாம் கொடுக்கறது? இது உண்மையிலேயே கௌரவப்பட வேண்டிய விஷயம். இல்ல, எனக்கு ப்ராமிஸ் பண்ணணும். நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, நீங்க எப்பவும் எனக்கு குங்குமம் வச்சு விடுவீங்கன்னு. சரி, இந்த அபிஷேக் பிரேம் மெஹரா, நான் உனக்கு வாக்கு கொடுக்கறேன். தினமும் நான் என் கையால இப்ப திடீர்னு என்ன ஆச்சு? இந்த காத்துக்கு என்ன மாதிரி கோவம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உன் புருஷன் உன்னை காதலிக்கிற அளவுக்கு நீ உன் புருஷனை காதலிக்கலன்னு நினைக்கிறேன். மாயக்கண்ண மாதிரி பொண்ணுங்களுக்கு நடுவுல போய் இருந்துக்கிறீங்க, அப்புறம் எப்படி நான் காதலிக்கிறேன்? நான் தான் உனக்கு தனியா இடத்த காட்டினே, அப்பவும் நீ வரல. சரி, உன்னோட இஷ்டம். கிஸ் பண்ணாத. நீங்க இப்படியே என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் ஓ ஓ. வாங்க வாங்க, போய் டான்ஸ் ஆடலாம். என்ன பாக்குறீங்க? மயில் மாதிரி இருக்க. அப்ப வந்து ஆடுங்க. நானா? பெண்மையில பார்த்தா ஆண்மையில் டான்ஸ் ஆடாதா என்ன? என்ன வேற ரூம் மாதிரி இருக்கு? எங்களுக்கு கொடுத்த ரூம் இல்லையே.
இவங்களோட புருஷன் இங்க வந்துடக்கூடாது. வந்த பெரிய பிரச்சனை ஆயிடும். நல்ல வேளை அவர் கெஸ்டுங்க கூட பிஸியா இருக்காரு. அவர் இவங்களை தேட ஆரம்பிச்சுட்டா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இவங்க வேற ரொம்ப வெயிட்டா இருக்காங்க. பிரக்யா, பிரக்யா, பிரக்யா. முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களுக்கு நடுவுல இவ்வளவு தூரம் என்ன பிரிஞ்சு இருக்க மாட்டா. அதுவும் இல்லாம எனக்கும் ஏதோ வித்தியாசமா தோணுது. அவ போறத நான் பார்த்தேன். அப்படின்னா அவ எங்க போயிருப்பா? அவ அந்த பக்கம் தான் போனா. ஆனா இன்ஸ்பெக்டரோட ஒய்ஃப் இருந்தாங்க. அவங்க பிரக்யா அங்க இல்லைன்னு சொன்னாங்க. அவங்க அந்த பக்கம் போனதுதான் நான் பார்த்தேன். போங்க, அங்க போய் பாருங்க, இல்லைன்னா போயிட போறாங்க. Shit. பிரக்யா, அபி, அபி நீ இங்கே இருக்க? பிரக்யா உன்னை அங்க தேடிக்கிட்டு இருக்கா. அவ அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? எங்க கெஸ்ட் கூட அவ இருக்கா. தேங்க் காட். எனக்கு என்ன தோணுச்சுன்னா அது வந்து. உனக்கு என்ன தோணுச்சு? சரி பரவாயில்ல இருக்கட்டும். பொண்டாட்டி கூப்பிடறானா போய் தானே ஆகணும். எங்க தோட்டத்துல இருக்காளா? அங்க. தேங்க்யூ. மருமகளே சீக்கிரம். அவ புருஷனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. இப்படி அவன் சந்தேகமா இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு டைம் இருக்கு. சீக்கிரம் சீக்கிரம். சரிங்க அத்தை. ஆமா, அவங்க கிட்ட தானே சாவி இருந்தது. ஆனா அதிர்ஷ்டம் நம்ம பக்கம்ல இருந்தது. அந்த ஆண்டவன் நம்ம 2 பேரையும் சேர்க்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறமா யாரால நம்மள பிரிக்க முடியும்? நான் மேராவாச்சே. அதெல்லாம் புரியுது. ஆனா அந்த சாவி மிஸ்டர் மெஹராக்கு எப்படி வந்தது? ஆக்சுவலா அது என்னன்னா, என் பாக்கெட்ல 2 கீ இருந்தது. ஒன்னு என் வண்டியோட கீ, இன்னொன்னு அந்த கிராமத்து அங்கிளோட சாவி. அப்புறம் என்ன, அந்த சாவி விழுந்ததுல அது என் வண்டியோடது. அந்த முட்டா பையன் இந்த வண்டியோட கீன்னு நினைச்சிட்டா. ஆஹா, இன்னைக்கு நீங்க சூப்பரா கலக்குறீங்க. ஆமாமா. உங்க மேல பயங்கர லவ் வருது. நீ என்ன பண்ற? சாரி. இட்ஸ் ஓகே. இப்ப நான் ரொம்பவே டிஃபரெண்டா மாறிட்டேன். வெரி டிஃபரெண்ட். அப்படியா? ஆமாமா. ஏதாவது வேலையை நான் ஆரம்பிச்சுன்னு வையேன், அது தப்பாதான் போகுது. ஆனா எண்டுல எல்லாம் சரியாயிடுது. அது எப்படி? அது என்னன்னா, கோவில்ல என் வண்டிக்கு தொலைஞ்சு போச்சு இல்லையா? அப்ப நீ ரொம்பவே அப்செட்டா இருந்தல்ல? ஆனா இப்ப அதே கீ தான் நம்மள பிரச்சனையில இருந்து காப்பாத்தி இருக்கு. என்ன? கரெக்ட். நான் எப்பவுமே அட்வான்ஸா தான் யோசிப்பேன். அந்த வீட்டை விட்டு உயிரோட வருவோன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. டார்லிங், என்ன நீ நம்புமா? நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தோன்னு வை, அப்புறம் அந்த அதிர்ஷ்டம் இருக்கே எப்பவும் எனக்கு துணையா இருக்கும். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் அந்த அதிர்ஷ்டமும் என் கூட நிரந்தரமா இருக்கும்.
இங்க பாரு மருமகளே, உனக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. வருஷம் ஆமா, இவளை யாரு கொன்னது? அந்த ஸ்னேக் இவளை கொன்னுட்டான்பா. அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க. அவனுக்கு கோவம் வந்து அவன் எதை பத்தியும் யோசிக்கல. அவன் என்ன கொல்ல வந்தப்போ இவ குறுக்க வந்துட்டா. என் மருமக இறந்துட்டா. உங்க 2 பேரோட பிரச்சனையால நான் என்னுடைய பொண்டாட்டி இழந்துட்டேன். அவங்க 2 பேரும் செத்தே ஆகணும், செத்தே ஆகணும். அபிஷேக் மெஹரா, உன் சாவு என் கையில தான். வராங்களா? இல்ல. ஓ, நம்மள எவ்வளவு முட்டாளாக்கிட்டாங்கல்ல. முட்டாளாக்க பாக்கல, நாம முட்டாள்கள் தான். நாம ரொம்ப பிஸியா இருந்தோம்ல. எதுல? அவங்க ரொம்ப தூரம் தள்ளி போறாங்க, வேகமா ஓட்டு. ஐயோ பாட்டி, நெருப்பு! எல்லாரும் எழுச்சி போங்க, எல்லாரும் இங்க எழுச்சி போங்க. பார்த்து ஜாக்கிரதை பூரா. ஆலியா, ஓ, இங்க பூஜை நடந்துட்டு இருந்ததா? ஐம் சாரி. கஷ்டப்பட்டு நாங்க யாகம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்க என்னடானா தண்ணியை ஊத்தி அணைச்சிட்டீங்களே. இதை விட பெரிய அபசகனம் வேற எதுவும் இருக்க முடியாது. இந்த நெருப்பு அணைஞ்சிருக்க கூடாது. இது பெரிய பாவம் ஆயிடுச்சு. பிரக்யா உயிருக்கு ஆபத்தாயிடும். இவங்க சொன்ன மாதிரி நடந்தா அது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா பிரக்யா இறந்துட்டா என்னோட மொத்த ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடும். இவங்க கரசின் ஊத்துனா மட்டும்தான் திரும்ப யாகத்தை நடத்த முடியும். டீச்சர் கூட இருந்திருந்து நீங்களும் ரொம்ப ஸ்மார்ட் ஆயிட்டீங்க. ரூட்டையே மாத்திட்டீங்க. நீ ரொம்ப பெரிய ஆள் தான். என்ன ஸ்மார்ட்னு சொல்லிட்டு கிரெடிட் எல்லாத்தையும் நீ எடுத்துக்கிற. நீங்க ரூட்டை நல்லபடியா மாத்திட்டீங்க தான். ஆனா அந்த ரவுடிங்க அவ்வளவு ஈஸியா நம்மள விட்டுருவாங்கன்னு நினைக்காதீங்க. அது என்னமோ உண்மைதான். நாம வேணா ஒண்ணு பண்ணலாம், அவங்கள கொஞ்சம் குழப்பி விடலாம். நீங்க வண்டியை நிறுத்துங்களேன். ஏன், எதுக்கு? சொல்றத கேளுங்களேன். நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க சீக்கிரம். இங்கே நிறுத்துங்க. வாங்க. நீ என்ன பண்ற? ஹலோ, இந்த கல்லை வச்சு அந்த கில்லர்ஸை எதிர்க்க போறியா? உங்ககிட்ட கன் இருக்கு. இங்க பாருங்க, என்னால யார வேணாலும் எதிர்க்க முடியும். இது எவ்வளவு யூஸ் ஆகும் தெரியுமா? இங்க பாரு, இந்த கல்லை வச்சு உன்னால ரொம்ப தூரத்துக்கு ஏறிய முடியாது. அவங்க பக்கத்துல வந்தா எறிவான்ல. அப்ப கூட உனக்கு ஃபோக்கஸ் பண்ணி அடிக்க தெரியணும்ல. நான் இங்க ஃபைட்டராக பாக்குறேன், நீங்க காமெடி பண்றீங்களா? இங்க பாரு, கல்லை வச்சு கில்லர்ஸை எதிர்க்க பாக்குற. இப்ப நீதான் ஃபன்னியா மாறிக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி நிலைமையில நான் ஒரு வாரியர் ஆயிடுவேன். அந்த கில்லர்ஸ் வரும்போது யார் வாரியர்ஸ் ஆகுறான்னு பாக்கலாம். அவங்க எப்ப வேணாலும் வரலாம். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட எனக்கு பேச விருப்பம் இல்ல. ஏய், நான் என்ன பண்ண? நீ வந்து வண்டியில உட்காரு. நான் இதுக்கு உட்காரணும்? உங்களை நான் தானே கொல்ல போறேன்னு சொன்னீங்க. ஏய், நீ வந்து என் மேல உங்களுக்கு கோவம் வேற வருது இல்ல? இல்ல, கோவம்லாம் வரல. நான் எப்பவுமே இப்படி தானே. ஐம் சாரி. இது உங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. நீங்க முதல்ல மனசை நோக்கடிப்பீங்க, அப்புறம் சாரி நான் இப்ப சொல்வீங்க. என்ன பண்ணணும்? என்ன ஆசைப்படுற? திருப்பி சாரி சொல்லவா? என்ன பண்ண? காது பிடிச்சுக்கவா? ஓஹோ, அப்ப நீங்க எனக்கு நல்லது பண்றீங்களா? தேங்க் யூ.
ஐயோ இங்க பாத்தியா, உண்மையாவே இங்க ரொம்ப டேஞ்சர். ப்ளீஸ் வா, வந்து வண்டியில உட்காரு ப்ளீஸ். ஏய், நான் கோவப்படக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா வந்துருது ஏன் தான் தெரியல. இனிமே நான் கோவப்பட மாட்டேன், சாரியும் சொல்ல மாட்டேன். இனிமே லவ் தான் பண்ணுவேன். சரியா? அந்த கில்லர் கண்டிப்பா லவ் பண்ண விட மாட்டான். அப்படின்னா என்ன மன்னிச்சிட்டல? இவங்க ஏன் ஷூட் பண்றதை நிறுத்திட்டாங்க? என்ன மாதிரி அவன் துப்பாக்கியில குண்டு தீர்ந்திருக்கும். அப்ப அதனால தான் கண்ணு தூக்கி போட்டீங்களா? ரொம்ப லேட்டு இருந்தாலும் புரிஞ்சது இல்ல. எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல, இந்த ரோடு எங்க போய் முடியும்? ஒன்னும் நான் யோசிக்கிறத தான் நீ யோசிக்கிறியா? எக்ஸாக்ட்லி. ப்ளீஸ் கொஞ்சம் வேகமா ஓட்டுங்க. ஏய், நான் தள்ளி தான் இருக்கேன், ஆனா உங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையே. கத்திய கொடு. ஆனா என்கிட்ட கொடுங்க. இங்க பாரு, உன் கையை என்கிட்ட கொடு. நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு சபதம் எடுத்திருக்கோம்ல, அப்புறம் எப்படி சாவோம்? பிரக்யாவோட இந்த அம்மாவை தயவு செஞ்சு இறக்கி வரீங்களா? நீ பேசாம வண்டி விட்டு இறங்கிட. கெட் அவுட். ஒருவேளை உனக்கு வண்டி விட்டு இறங்க விருப்பம் இல்லனா வாய் மூடிட்டு வா. உன்னுடைய சத்தமே எனக்கு கேட்க கூடாது. ஃபாலியா, ஏற்கனவே நாங்க அபியும் பிரக்யாக்காவை நினைச்சு டென்ஷனா இருக்கோம். இப்போ நீ பேசுறதெல்லாம் கேட்கறதுக்கு இங்க யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்ல. சொன்னா புரிஞ்சுக்கோ. ஃபைன், டிரைவ் த கார். உங்களுக்கு ஃப்ரெண்ட், ஆனா எனக்கு அண்ணன். நான் தான் ஒரிடா இருக்கேன். ஆனா நீ கவலைப்படுற மாதிரியே தெரியலையே. பூரம், இவள விடுப்பா. நீ ரோட்டை பார்த்து கவனமா வண்டி ஓட்டுப்பா. உங்களாலதான் இன்னைக்கு பூரப் கிட்ட இருந்து எனக்கு திட்டு விழுந்திருக்கு. அதனால நீங்க கதறதை என் காதால கேக்குற வரைக்கும் எனக்கு நிம்மதியா தூக்கம் வராது. இது எப்பதான் முடியுமோன்னு தெரியல. ஆச்சரியமா இருக்கு. அதாவது முன்னாடி வந்து மோதினாங்க, பின்னாடி வந்து மோதினாங்க, இப்ப சைடுல வந்து மோதக்கூடாது. தயவு செஞ்சு நல்ல விதமா பேசுங்க. இப்ப வீட்டுக்கு தானே போறோம், சீக்கிரமா போயிடுவோம். அது என்னவோ உண்மைதான். இவங்க ஏன் நம்ம பின்னாடியே வராங்க? ஐயோ, ஜீப்ல துரத்துனது போதாதுன்னு இப்ப ட்ரக்காரன் துரத்துறான். எனக்கு தெரிஞ்ச அவனோட மொத்த கம்பெனியும் நம்மள தான் துரத்துதுன்னு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்றது? ஐ லவ் யூ கான பதில் ஐ லவ் யூ டூன்னு சொல்லணும். சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். ஏன்? நான் உங்களை காதலிக்கல, நான் உங்களை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இல்ல. என்ன இல்ல, நான் உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். இல்ல இல்ல, முன்னாடி பாரு. லெஃப்ட் எடுக்கவா ரைட் எடுக்கவா? ரைட். சரி, அதுவே ரைட்டா இருக்கலாம், விடு. ரெண்டு வழி இருக்கு. which side they go? என்னது? எனக்கு புரியலண்ணே. என்னோட இங்கிலீஷ் ஆக்சென்ட் ஏன் யாருக்குமே புரிய மாட்டேங்குது? அவங்க இந்த பக்கம் போனாங்களா இல்ல அந்த பக்கம் போனாங்களா? இறங்க போய் பார்த்தா தானே தெரியும். வாங்க.
பாத்தீங்களா தரை ஈரமா இருக்கு. அப்போ நிச்சயமா அந்த கார் இந்த பக்கம் தான் போயிருக்கு. சரி சரி வாங்க 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 போலாம் வாங்க. இவன் அவனாச்சே. அண்ணா அவங்க 2 பேரும் அங்க இருக்காங்க. நம்ம நேரா வண்டியை மோதினா போதும், பள்ளத்தாக்குல விழுந்துருவாங்க. பைத்தியமா உனக்கு? மோதக்கூடாது என்ன? என்ன பண்றது? இப்ப என்ன, நம்மளால இறங்கி கூட ஓட முடியாது. அடக்கடவுளே, இப்படி மாட்டிக்கிட்டீங்க. அசையாதீங்க, வண்டி பள்ளத்துல விழுந்துரும். இங்க பாருங்கண்ணே, இங்க பாருங்க. நான் சொன்னது எது உங்களுக்கு தப்பா பட்டுச்சுன்னு எனக்கு சரியா தெரியல. உங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா ப்ளீஸ் இதுல இருந்து எங்களை காப்பாத்துங்க. நம்ம உட்காந்து பேசி தீர்த்துக்கலாம். ப்ளீஸ் ஹெல்ப் அஸ். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? ப்ளீஸ் இருங்க, நான் இருக்கேன்ல. உங்களுக்கு எனக்கு என்ன விரோதம்? ஏற்கனவே ப்ராப்ளத்துல இருக்கீங்க, நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா? Thank you so much. such a good man. உண்மையாவே நம்ம கொடுத்து வச்சவங்க. டீசென்ட்டான ஆளு. நான் டீசென்ட் தான், ஆனா கொடுத்த வாக்க என்னைக்குமே நான் மீற மாட்டேனே. அதெல்லாம் சரி, முதல்ல நீங்க ஏதாவது பண்ணுங்களே. பண்றேன், கண்டிப்பா பண்றேன். அட அட அட, அமைதியா இருங்க, கண்டிப்பா செய்யறேன். டென்ஷன் ஆகாதீங்க. பின்னாடி வாங்க, பின்னாடி வாங்க. நல்ல வேலை அவன் காப்பாத்த வந்துட்டான். அவன் மைண்ட் மாறிடுச்சு. என்ன யோசிக்கிறீங்க? ஹெல்ப் தானே பண்ண போறான். ஹெல்ப் பண்ண போறாருன்னா இவ்வளவு சீக்கிரம் அவன் மைண்ட் எப்படி மாறிச்சு? அட நம்ம இப்படி மாட்டிட்டு இருக்கோம்ல, நம்ம ஹெல்ப் கேட்டோம், அதனால பண்றான். நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவனுக்கு இதெல்லாம் கேட்க கூடாது. ஹெல்ப் பண்றதுக்கு கூட வர மாட்டான். ஏதோ பிரச்சனை மாதிரி தெரியுது. நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். சீக்கிரம் வந்து உட்காரு. ஐயோ, அவன் ஆக்சுவலி நான் தான் சொன்னேன்ல. நான் அவன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்ல. வேண்டாம், நீங்க என்கிட்ட தான் பேசுனீங்க, சத்தியம் பண்ணீங்கல்ல. அவன் என்ன காப்பாத்த கூடாது, நீங்க தான் என்ன காப்பாத்தணும். சூப்பர் உமனா நீ. சரி, நானும் சூப்பர்மேனா ஆகி காட்டுறேன். ஏ நீங்க நகராதீங்க. சாரி. இங்க பாரு, நீ என் கையை பிடிச்சிக்கிட்டே இரு, சரியா? நான் பின்னாடி போறேன், அப்பதான் வண்டி பேலன்ஸா இருக்கும். வண்டி அசைஞ்சாலும் நீ பயப்படாத, வண்டிலாம் விழாது, சரியா? நான் பின்னாடி தான் இருப்பேன். ரொம்ப பின்னாடி போயிடாதீங்க, அப்புறம் வண்டி கண்ணுக்கு தெரியாது. அவங்க வண்டி எங்க மாட்டிக்கிட்டு இருக்கோ அங்கேயே தான் மாட்டிக்கிட்டு இருக்கும். என் கையை மட்டும் விட்டுறாத, என் கையை விட்டுறாத. பேலன்ஸ். பின்னாடி 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 வா, இல்லைன்னா வண்டி விழுந்துரும். இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. என் கையை பிடிச்சிக்கிட்டு அப்படியே பின்னாடி வாண்ண. உன் பேலன்ஸ பின்னாடியே வச்சுக்கோ, இல்லைன்னா வண்டி முன்னாடி விழுந்துரும். மெதுவா மெதுவா, பயப்படாத. வா 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 வா. வந்துட்டேன். என் கையை பிடி. ஓ ஷிட். அந்தரத்துல இருக்கோம் நம்ம குதிச்சாகணும்.
உயிரை காதலிக்கிறேங்க. அந்தரத்துல தோணாலும் சரி, இல்ல நம்ம பூமியில இருந்தாலும் சரி, இல்ல மேலோகத்துக்கு போனாலும் சரி, நாம எப்போ ஒன்னாதான் இருப்போம். ம்? ஆ! பாய் பாய் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மேகலா, உங்க படத்தோட கிளைமேக்ஸ் வந்துருச்சு. என்னாச்சு? நீங்க ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? நான் என்ன நினைச்சேன்னா, நீ நான் உங்க முன்னாடி தானே இருக்கேன். ஐயோ, இவ பொழைச்சிட்டாலே நினைச்சு அழுறீங்களா? ஏய், இன்னைக்கு சொன்னது சரி, இனிமே இப்படி சொல்லாதன. நீ எதுக்கு அழற? உங்க காதல பார்த்துதான் அழுக வருது. இந்த அளவுக்கு காதலிக்கிறீங்களே, ஒருவேளை உண்மையிலே எனக்கு ஏதாவது ஆயிருந்தா? அப்ப நானும் கண்ணை மூடிடுவேன். இங்கே அப்படியே தூக்கு போட்டு நான் கேட்டுச்சா? உனக்கு அந்த சத்தம் கேட்டுச்சா? இதுக்கான அர்த்தம் வழி அந்த சைடுல இருக்கு. அந்த சைடுல தான் சத்தம் வந்துச்சு. வா என் கூட போலாம். பாத்து இந்த இது புறப்பட வண்டியாச்சு. வா இங்க இருந்து போலாம். மெதுவா மெதுவா வா. அந்த கில்லர் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா இந்நேரம் நம்ம வீட்டுக்கே போய் சேர்ந்துக்கலாம். நான் பூரப்போட வண்டியை நிறுத்தி இருப்பேன். அப்புறம் ஏன் நீங்க நிப்பாட்டல? ஒருவேளை அவன் நம்மளதான் தேடுறானோ என்னமோ. ஒருவேளை அவன் கிட்ட கன் கூட இருக்கலாம்ல. இருக்கலாம். ஆனா கில்லர் கிட்ட கூட தான் கன்னு, அப்புறம் பாலு, அருபா, வேற என்னெல்லாம் இருக்குன்னு யாருக்கு தெரியும்? நான் வண்டியை நிறுத்தலாம் தான் போனேன். ஆனா வண்டிக்குள்ள பல்ஜித் பாட்டியும் சவிதாவும் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வண்டியை நிப்பாட்டாம விட்டேன். வாவ், என்னாச்சு? மேக்கப் கொஞ்சம் ரொம்ப அதிகமாயிடுச்சு. அதான் உன் கண்ணு இருக்கே, செகப்பா பண்ணு மாதிரி வீங்கி இருக்குல்ல, அத சொன்னேன்.